என்றாவது ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை ஒரு மாநிலத்தை இப்படி அவமதித்ததுண்டா என்று கேள்விகளை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கூட நான் தென்காசியிலிருந்து வருகிறேன். தூத்துக்குடியிலே நேற்று நிகழ்ச்சி நடக்கிறது. பிரதமர்கள் எப்படிப்பட்ட பிரதமரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியின் உறுப்பினர் இருந்தால் 2 பேர் இருந்தால் ஒரு நாற்காலி இருந்தால் முதலில் எதிர்கட்சியினரை உட்கார வைக்கின்ற பிரதமரைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். கலைஞர் அவருடைய காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நான் வயதில் இளையவன். கலைஞரோடு சட்டமன்றம் பார்த்தவன். அமைச்சர்கள் நிற்பார்கள், மூத்த அமைச்சர்கள் நிற்பார்கள். ஒரு நாற்காலி இருக்கும். வயதில் இளைஞனாகிய எதிர்கட்சியை சார்ந்த என்னை உட்கார வைப்பார். 1989 என் அருமை நண்பர்களே, நான் நினைவு கூறுகிறேன். நான் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வருகிறேன். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். பாளையங்கோட்டையிலே அரசு விழா நடக்கிறது. முதல் முறையாக முதலமைச்சர் வருகிறார். பாளையங்கோட்டை வஉசி ஜவஹர் மைதானம் ஜனத்திரளால் நிரம்பி இருக்கிறது. கலைஞர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார், எல்லோரையும் பேச அழைப்பதற்கு நேரம் இல்லை, ஆகவே முதலமைச்சரே நேரடியாக பேசிவிடலாம் என்று சொல்லுகிறார். கலைஞர் அவர்கள் கேட்கிறார், யாரெல்லாம் பேச இருக்கிறார்கள் என்று அந்த பட்டியலை கொடு என்று கேட்கிறார். ஆளுங்கட்சியிலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியிலே நான் ஒருவன். கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார், என்னை மட்டும் எதிர்கட்சி உறுப்பினரை மட்டும் பேசவை என்று சொல்லுகிறார். நான் மட்டும் பேசுகிறேன். நேற்று தூத்துக்குடியிலே அரங்கம் நடக்கிறது. அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையிலே இருக்கிறார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த தூத்துக்குடியிலே ராக்கெட் தளம் அமைப்பதற்காக கடந்த 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து வருகின்ற அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை மரியாதைக்கு கூட சொல்லாத ஒரு பிரதமர். இது என்ன அரசியல் அறம்? ஒரு மாதத்திற்கு முன்னால் புரட்சி கலைஞர் இறந்து விட்டார், விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்தும் விஜயகாந்துடைய அருமை துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இல்லை, கூட்டணி கட்சியிலே இல்லை. நாளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கூட்டணிக்கு வரப்போவதும் இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஓடோடி போகிறார். கோயம்பேட்டிலே போய் புரட்சி கலைஞர் உடல் இருக்கிற இடத்தை பார்வையிட்டு வருகிற கூட்டத்தை பார்த்து, இந்த இடத்திலே வைத்தால் அந்த கலைஞனுக்கு மரியாதை இல்லை, அவன் வாழ்ந்த வாழ்வுக்கு மரியாதை இல்லை என்று அரசாங்கத்தினுடைய திடலுக்கு கொண்டு போய் அரசு மரியாதையோடு அத்தனையும் ஏற்பாடு செய்து அவருக்கு வணக்கம் சொல்லுகிறார். இத்தனை வசவு வார்த்தைகள் பேசியிருப்பார் சீமான். எத்தனை முறை தொலைக்காட்சியிலே பேட்டியிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளா? இந்த தேசத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம், அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை பேசிய முதலமைச்சர் அதை காதால் கேட்டு உள்ளத்தில் ஏற்று உள்ளத்தில் எத்தனை முறை அழுதிருப்பார். ஆனால் அவர் தந்தையார் இறந்தவுடனே முதல் தொலைபேசி யார் பேசுகிறார்? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தளபதி பேசுகிறார். சீமான் அவர்களே, உங்கள் தந்தை இறந்ததுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் அறம், இதுதான் மனிதநேய முதலமைச்சர். இன்னும் மற்றொரு இனிப்பான அனுபவம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய உரையை அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நான் பெற்றவர். அவர்களுடைய குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பெரியவர் அவர்கள் இருக்கின்ற போது அடிகளார் அவர்களை மிக இளைஞனாக நான் பார்த்தவன் அருமையான ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மண்டைக்காடு என்கிற அந்த மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை மதவாத பாசிச சக்திகள் உருவாக்கி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்த அந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிளவுகளை உண்டாக்கி 2 ஆட்டுக்குட்டிகள் மோதி இரத்தம் வடிகின்ற வேளையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஓநாய்களாக காத்திருந்த அந்த கூட்டத்தினுடைய பாசிச வெறியை அடக்கி அந்த ஊரிலே சமாதானத்தை, அன்பை, மனிதநேயத்தை விதைப்பதற்காக குன்றக்குடி அடிகளார் எடுத்த அந்த மிகப்பெரிய முயற்சியை நினைவு கூர்ந்தார். அந்த அரங்கத்திலே நானும் இருந்தவன். நீதியரசர் வேணுகோபால் ஆணையம் நடத்திய விசாரணையிலே கிறித்தவ ஆயர் அவர்களுக்காக வழக்கறிஞராக அந்த ஆணையத்திலே ஆஜராகக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன். மண்டைக்காடு சம்பவம் என்பதுதான் தமிழகத்திலே பாசிச அரசியல் வெறி உள்ளே நுழைந்த நாட்கள். அந்த பாசிச அரசியல் நுழைந்த நாட்களிலே யார் வந்து இதை தேற்றுவார்? யார் வந்து இதை ஆற்றுப்படுத்துவார்? வழிகின்ற கண்ணீரை யார் துடைப்பார்? காயம்பட்டிருக்கின்ற காயங்களுக்கு யார் ரணம் தேடி அதற்கு மருந்திடுவார் என்று காத்து கொண்டிருந்த நேரத்திலே நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி வந்தவர் தான் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம். நண்பர்களே, இந்த அறம் என்று பேசுகிறோம் அல்லவா? இந்த அறம் என்பது என்ன? இந்த காவி உடை உரித்திருக்கிறார் அல்லவா?
இந்த காவி உடைக்கு என்ன மரியாதை? இந்த காவி உடைக்கு என்ன தகுதி? அவர்கள் மரபால் ஒழுக்கத்தால் சைவர், புலால் உணவை மறுத்தவர்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்கள் சமூகத்திலே ஒரு அறம் விளைய வேண்டும் என்பதற்காக, சமூகத்திலே இருக்கின்ற மோதலை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சைவ மடத்தினுடைய குருமுகா சன்னிதானம் மீன்கடை சந்தைக்கு வந்து கூடையில் இருக்கிற மீனை எடுத்து நான் மீன் விற்கிறேன் என்று மீனை பிடிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அறம், அதுதான் அறம். அப்படிப்பட்ட துணிவு எப்படி வருகிறது? உடுத்திருக்கின்ற காவி உடையால் அல்ல, அந்த உள்ளம் அறத்தால் நிரம்பி இருப்பதால். அதைத்தான் மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுவ நீரபர் என்கிறார் வள்ளுவர். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்துவதற்கான அரங்கம் இந்த அரங்கம். இந்த அரங்கத்திலே முதலமைச்சர் எப்படி தமிழறம் காக்கிறார் என்று பேச வேண்டிய மேடை இந்த மேடை. இந்த முதலமைச்சர் பல்வேறு முதலமைச்சர்களைப் போல தன்னை நடத்தி கொண்டிருந்தார் என்று சொன்னால் இன்று மோடி அவர்களை வரவேற்க போவாரா? தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், தமிழகத்தினுடைய அரசியலை முழுமையாக முடக்கி ஆட்சி நிர்வாகத்தையே நிலைகுலைய செய்வதற்கு ஒரு அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற போது அந்த அரசினுடைய தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை கூட சென்று வரவேற்கின்ற அந்த தமிழ் அறம். இந்த தேசத்தினுடைய பிரதமர், நான் முதலமைச்சர், அவர் செய்கிற குற்றங்கள் அவரோடு இருக்கட்டும், ஆனால் நான் நீதி நியாயத்தோடு நான் வகிக்கின்ற முதலமைச்சர் பதவிக்கு அறத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு போகிறார் அல்லவா, அதுதான் தமிழ் அறம் என்று நான் சொல்லுவேன். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நாம் எல்லோரும் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவரை மனமாற வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், அவர் இன்னும் 100 ஆண்டுகள் இறைவன் அருளால், எனக்கு இறை நம்பிக்கை உண்டு, அடிகளாருக்கு இறை நம்பிக்கை உண்டு, சகோதரர் சேகர் பாபு அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு, கலீம் அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு. கும்பிடுகின்ற தெய்வங்கள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், வழிபாட்டு முறைகள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் கும்பிடுகிற தெய்வம் ஒரே தெய்வமாகத்தான் இருக்க முடியும் என்கிற அடிப்படையிலே காந்தியடிகள் சொன்னார்கள் அல்லவா, அது ராமராக இருந்தாலும் சரி, ரகுமானாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, எந்த பெயரை வைத்து நாம் அழைத்து கும்பிட்டாலும் அந்த இறை வேண்டுதல் முழுவதும் ஒரு தெய்வத்துக்கே போகிறது என்கிற அடிப்படையில் தான் நாம் எல்லோரும் இந்த மேடையிலே அமர வைத்து அழகு பார்க்கிறார் சேகர் பாபு. அது கலீம் கும்பிடுகிற அல்லாவாக இருக்கட்டும், பீட்டர் அல்போன்ஸ் கும்பிடுகிற இயேசுவாக இருக்கட்டும், நம்முடைய அடிகளார் அவர்கள் வணங்குகிற சைவ திருமறை கொண்டாடுகிற சிவபெருமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இத்தனை தெய்வங்களும் கூடி நின்று அறம்பெறலாது ஆட்சி நடத்துகின்ற இந்த முதலமைச்சர் தன் செங்கோல் நெறி பெறலாது ஆட்சி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் உடல் தடத்துடன் இந்த தமிழ்நாட்டு மக்களை வருங்காலமெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுவதும் வாழ்த்துவதும் தான் இந்த அரங்கத்திலே இருக்கின்ற முக்கியமானது. ஒரு 3 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி நினைப்பேன், கலைஞர் அவர்களுடைய சடலம் கடத்தப்பட்டிருந்த போது, கலைஞர் அவர்கள் சடலத்தை தூக்கி கொண்டு மெரினா கடற்கரைக்கு போகின்ற போது, அந்த சடலத்துக்கு பின்னால் வழி நடக்கின்ற போது நினைப்பெல்லாம், இனிமேல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், சமூக நீதியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், சிறுபான்மை மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், தமிழகத்திலே தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தமிழ் மொழியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வழி நடத்துவது யார், எவ்வளவு பெரிய ஆலமரம், எண்ணி பார்க்க முடியாத கிளைகள், எண்ண முடியாத விழுதுகள், எவ்வளவு அசாத்தியமான திறமை, பேச்சில், எழுத்தில், அரசு நிர்வாகத்தில், எதிரிகளை தழுவிக்கொள்வதில், நண்பர்களை உருவாக்குவதில், புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பதில், புதுவிதமாக அரசு நிர்வாகத்தை நடத்துவதில் 75-80 ஆண்டுகள் தொடர்ந்து தழுவாமல், வலுவாமல், கால் தடராமல், ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை சோர்ந்து விடாமல், அதே நேரத்திலே தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல், எதிரியை கூடயும் வலிக்க விடாமல், தன்னுடைய திறனையும் நோக விடாமல் ஆட்சித்திறன் செய்த கலைஞருடைய நாட்களுக்கு பின்னால் யார் இருப்பார், யார் வருவார்?
தளபதி சாதிப்பாரா? தளபதியால் முடியுமா? கலைஞருடைய அவருடைய ஆட்சுமை திறன் எங்கே? அவருடைய ஆளுமை திறன் எங்கே? அவருடைய தமிழ் அறிவு எங்கே? அவருடைய விசாலமான உலக பார்வை எங்கே? அவருடைய பட்டு அறிவு எங்கே? அதற்கு முன்னால் கலைஞருடைய அன்பு மகனாக இருந்தாலும் இவர் ஈடு கொடுப்பாரா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு உண்டு, வந்தது உண்டு. ஆனால் இன்று மூக்கின் மீது விரலை வைக்கிறோம். கலைஞருக்கு இருந்த காலத்தை விட இது மோசமான காலம். கலைஞர் காலத்திலே அவருக்கு இருந்த எதிரிகள் யார்? அரசியல் களத்திலே அவர் களமாடிய தலைவர்கள் யார்? அவர் யாரோடு ஒட்டி உறவாடி அரசியல் கண்டார்? அவர் அரசியல் களமாடுகின்ற போது தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் யார்? பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராசாசி, அப்படி மாபெரும் தலைவர்கள். எம்ஜிஆர். அன்றைக்கு அங்கே அரங்கத்தில் இருந்த முதலமைச்சர்கள் யார்? ஒன்றியத்திலே நம்முடைய அன்னை இந்திரா காந்தியை போன்றவர்கள், மொரார்ஜி தேசாயை போன்றவர்கள், விபி சிங்கை போன்றவர்கள், ராஜீவ் காந்தியை போன்றவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாயை போன்றவர்கள். இவர்களுக்கு கொள்கைகள் மாறியிருக்கலாம், கருத்துக்கள் மாறியிருக்கலாம். ஆனால் இந்த பிரதமர்கள் எப்படி தங்கள் ஒரு பொதுவான அறத்தை கடைபிடித்து ஆண்டார்கள் என்பதை மாற்று கட்சியினராக இருந்தால் கூட நான் மறுக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்டவர்களோடு தான் கலைஞர் களம் கண்டார். ஆனால் இன்று தளபதி காண்கின்ற களம் இருக்கிறதே, இந்த களம் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே மிக மிக மோசமான கருப்பு காலம் என்று சொன்னால் அது இந்த காலம்தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். எங்காவது ஒரு பிரதமர், என்றாவது ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை, ஒரு மாநிலத்தை இப்படி அவமதித்ததுண்டா என்று கேள்விகளை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கூட நான் தென்காசியிலிருந்து வருகிறேன். தூத்துக்குடியிலே நேற்று நிகழ்ச்சி நடக்கிறது. பிரதமர்கள் எப்படிப்பட்ட பிரதமரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தால், ஆளுங்கட்சியின் உறுப்பினர் இருந்தால், 2 பேர் இருந்தால், ஒரு நாற்காலி இருந்தால் முதலில் எதிர்கட்சியினரை உட்கார வைக்கின்ற பிரதமரைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். கலைஞர் அவருடைய காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நான் வயதில் இளையவன், கலைஞரோடு சட்டமன்றம் பார்த்தவன். அமைச்சர்கள் நிற்பார்கள், மூத்த அமைச்சர்கள் நிற்பார்கள், ஒரு நாற்காலி இருக்கும். வயதில் இளைஞனாகிய எதிர்கட்சியை சார்ந்த என்னை உட்கார வைப்பார். 1989 என் அருமை நண்பர்களே, நான் நினைவு கூறுகிறேன். நான் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வருகிறேன். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். பாளையங்கோட்டையிலே அரசு விழா நடக்கிறது. முதல் முறையாக முதலமைச்சர் வருகிறார். பாளையங்கோட்டை வஉசி ஜவஹர் மைதானம் ஜனத்திரளால் நிரம்பி இருக்கிறது. கலைஞர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார், எல்லோரையும் பேச அழைப்பதற்கு நேரமில்லை, ஆகவே முதலமைச்சரே நேரடியாக பேசிவிடலாம் என்று சொல்லுகிறார். கலைஞர் அவர்கள் கேட்கிறார், யாரெல்லாம் பேச இருக்கிறார்கள் என்று அந்த பட்டியலை கொடு என்று கேட்கிறார். ஆளுங்கட்சியிலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியிலே நான் ஒருவன். கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார், என்னை மட்டும், எதிர்கட்சி உறுப்பினரை மட்டும் பேசவை என்று சொல்லுகிறார். நான் மட்டும் பேசுகிறேன். நேற்று தூத்துக்குடியிலே அரங்கம் நடக்கிறது. அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையிலே இருக்கிறார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். இந்த தூத்துக்குடியிலே ராக்கெட் தளம் அமைப்பதற்காக கடந்த 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து வருகின்ற அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை மரியாதைக்கு கூட சொல்லாத ஒரு பிரதமர். இது என்ன அரசியல் அறம்? ஒரு மாதத்திற்கு முன்னால் புரட்சி கலைஞர் இறந்து விட்டார், விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்தும் விஜயகாந்துடைய அருமை துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இல்லை, கூட்டணி கட்சியிலே இல்லை. நாளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கூட்டணிக்கு வரப்போவதும் இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஓடோடி போகிறார். கோயம்பேட்டிலே போய் புரட்சி கலைஞர் உடல் இருக்கிற இடத்தை பார்வையிட்டு வருகிற கூட்டத்தை பார்த்து, இந்த இடத்திலே வைத்தால் அந்த கலைஞனுக்கு மரியாதை இல்லை, அவன் வாழ்ந்த வாழ்வுக்கு மரியாதை இல்லை என்று அரசாங்கத்தினுடைய திடலுக்கு கொண்டு போய் அரசு மரியாதையோடு அத்தனையும் ஏற்பாடு செய்து அவருக்கு வணக்கம் சொல்லுகிறார். எத்தனை வசவு வார்த்தைகள் பேசியிருப்பார் சீமான்.
எத்தனை முறை தொலைக்காட்சியிலே பேட்டியிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளா? இந்த தேசத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம், அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை பேசிய முதலமைச்சர் அதை காதால் கேட்டு உள்ளத்தில் ஏற்று உள்ளத்தில் எத்தனை முறை அழுதிருப்பார். ஆனால் அவர் தந்தையார் இறந்தவுடனே முதல் தொலைபேசி யார் பேசுகிறார்? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தளபதி பேசுகிறார். சீமான் அவர்களே, உங்கள் தந்தை இறந்ததுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் அறம், இதுதான் மனிதநேய முதலமைச்சர். வரக்கூடிய நாட்கள் நமக்கு இருக்கின்ற சவாலான நாட்கள். அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னார் அல்லவா. நாடாளுமன்றத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டை பார்த்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நடைமுறையை சந்தித்திருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கின்ற போது எதிர்கட்சியிலே இருக்கின்ற நான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை எழுப்பினால் ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உடனே எழுந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? Honorable sir, I endorse the learned member's opinion. I endorse his demands. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சியிலே இருந்து பேசுகிற பீட்டர் அல்போன்ஸுடைய கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்துகிறோம். ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எழுந்து பேசுவார்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு கோரிக்கை எழுந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் கட்சி வேறுபாட்டை பார்த்ததே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் எழுப்பினால் காங்கிரஸ் பெரிய உறுப்பினர்கள் எழுந்து ஆதரிப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பேசினால் கூட நாங்கள் எழுந்து ஆதரிப்போம். ஆனால் வெள்ளச்சேதத்திற்கு பணம் கேட்கின்ற போது, வரலாறு காணாத வெள்ளச்சேதம், அதை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை. அந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் என்று சொல்லிக்கொண்டு, தமிழன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, தமிழ்நாட்டுக்காகவே வாழ்கிறேன் என்று ஊர்தூராக தம்பட்டம் அடித்துக் கொண்டு கோரிக்கை வைக்கின்ற அந்த நபரை, கோபிக்க வைக்கின்ற அந்த உறுப்பினரை பேச விடாமல் தடுக்கின்ற அந்த கபடத்தனத்திற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதாவது சொல்வார், அடிகளார் தான் பேசுவார். அவர் ஒரு நாள் பேசிய வார்த்தைகள் எனக்கு காதில் இருந்து இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதாவது கங்கையிலே குளித்தவர்கள் எல்லாம் மோட்சம் போய்விடுவார்கள் என்று சொன்னால், கங்கை நதியிலே கிடக்கின்ற தவளையும் மீனும் தான் முதலில் மோட்சத்திற்கு போகும் என்று சொல்லுவார். மெக்காவுக்கு போனவன் தான் பரகதி அடைவான் என்று சொன்னால், மெக்காவுக்கு போன ஒட்டகம்தான் முதலில் மோட்சத்திற்கு போகும் என்று சொல்லுவார். ஜெருசலேம் என்கிற புனித நகருக்கு போன கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மோட்சம் போவார்கள் என்று சொன்னால், அங்கே இருந்த கோவேறு கழுதைகள் தான் முதலில் போகும் என்று சொல்லுவார். காவி உடை தரித்தவர்கள் எல்லோரும் அவர்களைப் போல அறம் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆகிவிட முடியாது. காவி உடை தரித்ததால் மட்டுமே அந்த உடைக்கு மரியாதை வந்து விடாது. அவர்கள் அடிகளாரை போல, குருமகா சன்னிதானத்தை போல எவனையும் மனிதனாக பார்க்க வேண்டும். அவருடைய மத அடையாளங்கள் அல்ல, அவன் சார்ந்திருக்கிற மதம், அவன் சொல்லுகிற வழிமுறை, அவன் போட்டிருக்கிற உடை, அவன் சாப்பிடுகிற உணவு, இதை வைத்து ஒரு மனிதனை எடை போடாமல் மனிதனை மனிதனாக பார்ப்பதுதான் உண்மையான துறவினுடைய முதல் அடையாளம். அதைத்தான் இன்று நம்முடைய முதலமைச்சர் எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த நெறியை ஒழுக வைக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு மாதத்திற்கு முன்னால் கிறிஸ்தவ சமூக பெரியவர்களை கூப்பிட்டு பேசினார். 15 நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமியர்களை கூப்பிட்டு பேசினார். இன்றைய தினம் என்ன செய்தார்? நம்முடைய ஆதினகர்த்தர்களை பூரா அழைத்திருக்கிறார். ஆதினகர்த்தர்களை அழைத்து அவர்கள் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். இதுதான் ராஜநீதி. ஒரு மதத்திற்கு, ஒரு மார்க்கத்திற்கு, அது சிறிய மதமாக இருக்கலாம், எளிய மதமாக இருக்கலாம், அந்த மதத்தை கொண்டாடுகிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் தமிழர்கள், அவர்களும் தமிழ்நாட்டு குடிமக்கள், அவர்களுக்கும் இந்த மண்ணில் வாழுகின்ற உரிமை உண்டு என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அல்லவா? அதுதான் உண்மையிலே மனிதநேயம். அந்த மனிதநேயத்தை மீண்டும் மீண்டும் போற்றுவதுதான் இந்த திருவிழாவினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட முதலமைச்சர், தமிழனை மனமாற நேசிக்கின்ற முதலமைச்சர், மதம் சாதி கடந்து இந்த மேடையை பாருங்க. இந்த மேடையிலே எந்த சாதி இல்லை, இந்த மேடையிலே எந்த மதம் இல்லை. இந்த மேடையிலே சேகர் பாபுவை போல அதிகமாக சாமி கும்பிடுகிற ஒரு இந்துவை நான் இன்னும் பார்க்கவில்லை. அநேகமாக நம்முடைய ஆதினகர்த்தர்களை விட அதிகமாக பூஜை செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
ஒரு நாள் திடீர்னு போய் தான் அண்ணன் சபரிமலையில் நிற்கிறேங்கிறார். இன்னொரு நாள் ஃபோன் பண்ணா திருவேற்காட்டில் நிற்கிறேங்கிறார். இன்னொரு நாள் ஃபோன் பண்ணா மயிலையில் கபாலீஸ்வரர் கோயிலில் நிற்கிறேங்கிறார். இத்தனை கோயில்களுக்கும் போய்விட்டு அரசியலும் நடத்திவிட்டு சிஎம்டி ஆபீஸில் உட்கார்ந்து அரசு நிர்வாக பணியும் நடக்கிறது. ஆகவே மதங்கள் என்பது வேறு, ஆனால் மனித நேயம் என்பது வேறு. இந்த ஜனநாயக நாட்டிலே நாம் போற்றி பாதுகாத்த இந்த சுதந்திரம் என்பது அந்த மனிதர்களை கொண்டாடுகிற சுதந்திரம். இன்று அதற்குத்தான் நெருக்கடி வந்திருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒரே கட்சி தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே ஒரே ஒரு பதவி, பிரதமர் பதவி மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு பதவியே இருக்கக்கூடாது என்று பேசுகிற அந்த ஒற்றை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கிற முதலமைச்சர் இன்று இந்தியாவிலேயே நமது முதலமைச்சர் ஒருவர். அதற்குத்தான் மனதிலே அந்த மனதிலே தைரியம் வேண்டும், அதில் தான் மனது உறுதி வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள் நல்ல முதலமைச்சருக்காக நாம் கையேந்தி தொழுகிறோம். எங்கள் முதலமைச்சருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் போராடுகின்ற சக்தியையும் எங்களை வழிகாட்டுகின்ற திடத்தையும் அவர் வாக்குக்கு தூய்மையையும் அவர் செயலுக்கு வேகத்தையும் தர வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். அகில இந்தியாவிலே உள்ளவர்கள் இந்த முதலமைச்சரை போல எங்களுக்கு முதலமைச்சர் வேண்டும் என்று அவர்கள் யாசிக்கிறார். இந்தியா என்கிற கூட்டணியை தன்னுடைய நெஞ்சத்திலே தாங்கி கருவிலே உருவாக்கி அதை வளர்த்து அதை வடிவமாக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த கூட்டணி இந்தியா முழுவதுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை முதலில் சொன்ன, இந்தியாவுக்கு சொன்ன அரசியல் சாணக்கியனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர். அதை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய நாட்களிலே நான் அடிகளாரை கேட்பேன், அவர்கள் மனம் முருகி முருகனிடம் வேண்டுகின்ற போது நிச்சயமாக அந்த முருகன் அவர் கேட்கின்ற வரத்தை எல்லாம் தருவார். அவர் கேட்கின்ற வரம் இந்த மண்ணில் மனித நேயம் வளர வேண்டும், மதவெறி எனும் பாசிச வெறி ஒழிய வேண்டும், இந்த நாட்டிலே அறம் சார்ந்த அரசியல் வளர வேண்டும். அந்த அறம் சார்ந்த அரசியலுக்கு எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட நன்றி.